மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12-13. எடுத்தவங்க என்னோட கூட வேகமா வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவன் கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் நேற்று நைட் ஆண்டுகிட்ட கேட்டு எடுக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. என்னன்னு சொன்னாக்கா, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். நீ ஆயத்தமா? சொல்லுங்க தலைப்பு. இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். நீ ஆயத்தமா? நான் ஆயத்தமா? நீங்களே கேட்டுக்கோ. அல்லேலூயா. ஏன் கேட்டா, காலம் இனி செல்லாது. நம்ம எந்த நிமிஷத்துல இருக்கிறோம் என்றால் கடைசி நிமிஷத்துல இருக்கிறோம். இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் முடிய போகுது. ஜோஷாயா முன்னாடி மகன், இந்த கிருபையின் காலம் முடிய போகுது. அல்லேலூயா. அதுக்கு இன்னும் சில நிமிடங்கள் தான் உள்ளது. இப்போ இந்த ஸ்டேஷன்லாம் போயிட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா சொல்லுவாங்க, இப்போது வண்டி வரப்போகுது, இப்போது வண்டி வரப்போகுது, இன்னும் சில மணி நேரம் இருக்குது, இத்தனை மணி நேரம் இருக்குது, வண்டி வந்துட போகுது. அப்படி என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஆயத்தம் ஆகுறதுக்காக எல்லாவற்றையும் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்டேஷன்ல போயிருக்கீங்களா, அந்த ரேடியோ எல்லாம் அலௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டாக்கா, வண்டியை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, அந்த வண்டியில குறித்த நேரத்துக்கு போக முடியாது, உங்கள் டிக்கெட் வேஸ்ட் ஆயிடும். அதனால அந்த நேரத்துல நீங்க ரெடியா இருக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணாங்க, முன்னாடியே அலௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம எடுத்துட்டு போட்ட லக்கேஜ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கூட வரணுங்களே வந்துட்டாங்களா, எல்லாரும் வந்துட்டாங்களா பார்ப்போம். நம்ம எடுத்துட்டு போட்ட லக்கேஜ்லாம் கரெக்டா வந்திருக்குதா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சரி பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார், இதோ நான் சீக்கிரமா என்ன பண்ண போறாராம், வரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வருகிறேன் என்று சொன்னால் அவர் வந்து முடிச்சிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது, வரப்போகிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வருகிறேன்னா அத வரப்போகிறேன்றத அவர் அப்படி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வருகை முடிந்து விட்டது. ஃபர்ஸ்ட் வருகை முடிந்து விட்டது. உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும், என்னுடைய பாவங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக மரிக்க வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தத்தின் நிமித்தமா ஒரு ஃபர்ஸ்ட் வருகை குழந்தையை போல அவர் வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குழந்தையை போல வந்தார். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி நம்முடைய பாவங்களை சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இப்ப இரண்டாவது வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இரண்டாவது வரப்போகிறார். யாருக்காக வரப்போகிறார்? நமக்காக. எனக்காக சொல்லுங்களேன். எனக்காக வரப்போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்காக வரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கும்? அல்லேலூயா. எந்த டைம் பார்த்தாலும் எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணோம், ஆயத்தமா இருக்கணும். அததான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஆண்டவர் சொல்றார், இதோ. இதோ என்ன, சடனா. அதோனா ரொம்ப நேரம் சொல்லுவாங்க. அந்நாட்கள், இந்நாட்கள்னா இப்போ, அந்நாட்கள்னா அதுக்கு பிற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதோனா இப்போ சீக்கிரமா நான் வரப்போகிறேன். அது எந்த நாளிகை, எந்த நாளி, எந்த நிமிஷம், அது பகலா இரவா, இல்ல அது எந்த நேரத்துல இருக்கும் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணல, எந்த இடத்துலயுமே குறிப்பிடல. ஆனா அடையாளத்தை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபையின் காலம் முடிவதற்கு உண்டான அடையாளங்களை கர்த்தர் நம்ம வேதத்துல திட்டவட்டமாய் வெளிப்படுத்தியிருக்கிறார், தீர்க்க தரிசனமாக. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க, கர்த்தர் வரப்போகிறார், ஏசப்பா வரப்போகிறார். அப்படி வரும்பொழுது நாம ஆயத்தப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சீக்கிரம் என்ன சொல்லுவோம், நம்ம சீக்கிரம்னா சடனா அப்படின்னு நினைப்போம். ஆனா சீக்கிரம் ஆண்டு சொல்ற பாணியில எப்பன்னு அவருக்கே தெரியாதான். அல்லேலூயா. எப்பன்னு அவருக்கே தெரியாது. சீக்கிரம் உட்காரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ண, பிள்ளைங்க சீக்கிரமா எழுந்து என்ன பண்ணுவாங்க, உட்காருவாங்க. ஆனா ஆண்டவர் இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னா எப்ப வருவேன்னா ஆண்டவருக்கே தெரியாது. ஆனா வரும்
சொல்லுகிறது, அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. யாரு சொன்னா, நான் இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தினாரு. நைட் மெசேஜ் எடுக்கும்போது எனக்கு இந்த வார்த்தை என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் அவனுக்குரிதான பலன் அவங்க. இப்ப நம்ம சபையா உட்கார்ந்து இருக்குமா, சபையா உண்டான அந்த கிரியை ஆண்டவர் அதுக்கு உண்டான பலனை தரல, உன் குடும்பமா உண்டான பலனை தரல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப், உன்னுடைய தனிப்பட்ட லைஃப்ல நீ என்ன செய்யறியோ அதற்குண்டான பலனை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது யாரு கூட வருதுன்னா ஏசப்பா கூட வருது. அல்லேலூயா. நீங்க வாழ்கிற எல்லா நாட்களுக்கும் ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் தேவன் கணக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷத்திலும் நீ என்ன செய்கிற, நீ என்ன பண்ற, எல்லாவற்றையும் யார் எழுதி வச்சிருக்கா? தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப அவங்க செய்ததுக்கு உண்டான பலனை யார் தருவா? தேவன் தருகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒருவேளை நமக்கு தெரியாத சில காரியங்கள், கணவனுக்கு தெரியாம சில காரியங்கள் செய்யலாம், மனைவிக்கு தெரியாம சில காரியங்கள் செய்யலாம், பெற்றோர்களுக்கு தெரியாம சில காரியங்கள் செய்யலாம். ஆனா தேவனுக்கு தெரியாம எந்த காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. நல்லா மனசுல வச்சுக்கங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ற, நீ பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் நான் அங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ எங்க போய் ஒளிந்தாலும் கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. தாயின் கருவில் இருக்கிற குழந்தைய அவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. எல்லாரும் டாக்டர்ஸ்ல எப்படி பார்க்கறாங்க? அந்த அந்த இது வச்சு பாப்பாங்க பார்த்தீங்க, மிஷின் மூலமா பிளாக் அண்ட் ஒயிட்டா, அப்படிதான் அவங்க என்ன பண்றாங்க, பார்க்க முடியும். கருவிகள் மூலமா தான் அவங்க என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆனா நேச்சுரலா என்ன பண்ண முடியாது, அவங்களால பார்க்க முடியாது. ஆனா தாயின் கருவில் இருக்கிற அந்த குழந்தைய கூட அவர் நேச்சுரலாவே அவரால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அந்த குட்டியை விட்டுருங்க. தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அதான் சொல்றேன், நம்ம ஆண்டவர் பேசும்போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகும். ஆண்டவருடைய வார்த்தைனா ஆகும், சதுரி போகும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கு சரியா வராது. இந்த பிள்ளைய ஒரு ஆள் தூக்கிட்டு போயிட்டு பின்னாடி வச்சுட்டு உட்காந்துக்குங்க. அல்லேலூயா. ஏன் சொன்னாக்கா, கர்த்தருடைய வார்த்தையை ஜாக்கிரதையா கேட்கணுமா, கூர்ந்து கவனிக்கணுமா. ஏன் சரிமா, பிசாசானவன் வந்து அந்த வார்த்தைகளை பொறுக்கி போட்டுருவானா. சத்ரு வந்து என்ன பண்ணானா, பொறுக்கி போட்டுருவானா. அந்த விதைகளை குறித்து சொல்லப்படுறது, வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் என்ன வந்து பொறுக்கிச்சான், பறவைகள் வந்து பொறுக்கி போட்டுருச்சான். பறவைகள் சத்ரு. அது வந்து என்ன பண்ணுது, ஆண்டவருடைய வார்த்தையை உங்க இருதயத்துல நீங்க கேக்குறீங்க, உங்க சிந்தையில கேக்குறீங்க. இதை கேட்டுட்டு வீட்டுக்கு போமா, நான் ஜாப் பண்ண இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சந்தோஷமா போவீங்க. போறதுக்குள்ள வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வார்த்தைகள் டோட்டலா உங்க இருதயத்துல இருந்து பிசாசு என்ன பண்ணுவான், எடுத்துருவான். வந்து நம்ம என்ன பண்ண கூடாதுன்னா அதுக்கு இடம் கொடுக்குறோம். அல்லேலூயா. தேவன் வரப்போகிறார் சீக்கிரம், இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். ஏன்னு சொன்னா கொஞ்ச நாட்கள்ல தேவன் வரப்போகிறார். அதுக்குண்டான சம்பவங்கள், அதுக்குண்டான அடையாளங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அதுக்குண்டான அடையாளங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, ஜாக்கிரதையா இருங்க. இனி ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு பிரியாதீங்க. ஏன்னா எப்போ வருவாருன்னு தெரியாது. உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திட்டே தான் இருக்கணும். எந்த நாளையில வருவாருன்னு தெரியாது. அதனால இன்னைக்கு நாளைக்கு போய்க்கலாம், இந்த வாரம் அடுத்த வாரம் போய்க்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம். இப்படி எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வருகை நமக்கு தெரியாம போயிடும். அல்லேலூயா. அது கீழே சொல்லுது, நான் அளிக்கும் பலன் அவரோட கூட வரும். அல்லேலூயா. அப்ப நீங்க செய்ததுக்கு உண்டான பலன் யார் தரா? கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நாங்கெல்லாம் கொடுத்தோம்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது ஒரு பொருள் என்ன பண்ணுவோம், அழிஞ்சு போற பிரைஸ் தான் என்ன பண்ணுவோம், கொடுப்போம். ஆனா கர்த்தர் கொடுக்கிற பலன் அது அழியவே அழியாதான். அது அழியவே அழியாதான். அழியாத நித்திய ஜீவ கிரீடத்தை நமக்கு தரப்போகிறார். அதற்கு நீ ஆயத்தமா? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 Thessalonians 5:2.
1 தெசலோனிக்கேயர் 5:2. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வருமா. அதாவது இந்த வருகையினுடைய பெயர் என்ன சொன்னா சீக்ரெட் கம்மிங், ரகசிய வருகை. சொல்லுங்க, ரகசிய வருகை ஒன்று இருக்கு, அது இரண்டாம் வருகை. அல்லேலூயா. அந்த இரண்டாம் வருகையில் போகிறதுக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த வருகைக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணிருக்கீங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா வேலையெல்லாம் விட்டுட்டு, இருக்கிற சூழ்நிலை எல்லாம் விட்டுட்டு, நான் எவ்வளவு ஜாலியா ஹாப்பியா சூப்பரா என்ன பண்றோம் உலகத்துல வாழ முடியும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிற காரணம் தேவனுடைய ரகசிய வருகையில நம்ம போகணும். அல்லேலூயா. அதற்காக தேவன் ஆயத்தப்பட உங்களை இந்த தேவ கிருபை சபையில தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வருகையில் போகும்படியாய் கர்த்தர் நோக்கம் கொண்டிருக்கிறார், சித்தம் வைத்திருக்கிறார். ஆமென். அதெல்லாம் சொல்லுகிறார். திருடன் வரும்போது சொல்லிட்டா வருவான் இல்ல. அப்ப நாம எப்படி இருக்கணும்னா விழித்து இருக்கணுமா. அல்லேலூயா. விழித்து இருக்கணுமா. ஆண்டவர் எப்போ வருவாரோ அவரு கூட கையை அசைத்துச்சு அவரோடு கூட போகிறது. அல்லேலூயா. அப்ப அவர் கூட போகணும்னா சில குவாலிஃபிகேஷன்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆமென். யார் வந்தாலும் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து செகண்ட் கிளாஸுக்கு போகணும்னா அவங்களுக்கு சில குவாலிஃபிகேஷன்லாம் வேணும். இப்போ 10th ல இருந்து +1 போறாங்க, அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? நல்லா படிச்சிருக்கணும். அவங்க கொடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இருக்கணும். அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த கிளாஸுக்கு அனுப்புவாங்க. அப்ப தேவன் கூட நம்ம போகணும்னா நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அததான் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 24 அதுலயும் இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. சும்மா ஓரளவு உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். மத்தேயு 24 43 44 வேதம் சொல்லுகிறது, திருடன் இந்த ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து நான் தன் வீட்டை கண்ணமிட்டா ஒட்டுவான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமார் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆனா நான் ஒரு வசனத்தை யோசிப்பேன், என்னடா இது திருடனுக்கு போய் ஏசப்பாவை ஒப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன் நான். ஆனா வேதத்துல பிசாச கூட என்ன பண்ணுவாங்க, அப்படி சொல்லிருப்பாங்க. அவன் என்ன பண்ண எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல அப்படி சொல்ற. திருடன்றது நம்ம உலகத்துல யாரும் என்ன சொல்லுவாங்க, தப்பான வார்த்தை தான் சொல்லுவாங்க. திருடனா இவன் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா சொல்லுவாங்க. ஆனா திருடன் சொல்லும் போது அவன் வந்து எதுக்காக ஒப்பிட்டு சொல்றாருன்னா அவன் எப்ப வருவானே யாருக்குமே தெரியாது. அதுக்கு பேர் தான் அவன் பேர் திருடன் சொல்லுவாங்க. ஆண்டு அதனால என்ன பண்றாரு, அந்த வார்த்தையாங்க மென்ஷன் பண்றாரு. அதுக்காக அவர் வந்து திருடன் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:3. இப்போ நம்ம என்ன பண்ணணும், தேவன் வரப்போகிறார், இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பத்தி கர்த்தர் இங்க சொல்லி இருக்கிறார். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழுத்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் மேலே அறியாது இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இங்க நான் வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு நீ ஒரு விஷயத்தை செய்யணும். அது என்ன விஷயம்ன்றதை வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் திருடனை போல வருவாராம். அதுக்கு மேல சொல்லப்பட்டிருக்கிற வசனம், ஆகையால் மேல சொல்லப்பட்டிருக்கு, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவங்களை சிறப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லையே. ஆகையால் அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து நீ மனம் திரும்பணும். அல்லேலூயா. எப்படி என்னத்தை நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டீங்க அங்க மென்ஷன் பண்ணிருக்கிறாரு. நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைத்து நீ மனம் திரும்பி அப்படின்னு சொல்றாரு. நான் திருடனை போல வருவேன் அடுத்தது சொல்றாரு. அதுக்கு அடுத்தது சொல்றாரு, அப்படி நீ திருடன் நான் வரும்போது அந்த வேலையை நீ அறியாது இருப்பாய் அப்படின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் அங்க என்ன மென்ஷன் பண்றாருன்னா, இந்த சபை
கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். மனம் திரும்புதல் என்பது ஒரு நாள் மட்டும் மனம் திரும்புவது அல்ல. எல்லா நாளுமே நம்ம மனம் திரும்பப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் மட்டும் நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வரேன்ப்பா, அந்த 2 மணி நேரம் நான் பரிசுத்தமா இருந்தா போதும், மத்த எந்த நாட்களும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா போதுமா? கிடையாது. ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிட்டாரு, நான் எந்த டைம்ல வருவேன், எந்த நாள்ல வருவேன்னு அவருக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. இப்போ உண்மையாலுமே இந்த சண்டே வந்து இயேசு கிறிஸ்து வர போறாருன்னு ஐயா அறிவிப்பு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்க? யாருன்னா ஆப்சென்ட் ஆவாங்க? யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஆப்சென்ட் ஆகவே மாட்டாங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, உண்மையா தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து சண்டே ஆராதனை மிஸ் பண்ண கூடாது. நம்ம சபையில கொஞ்சம் பேர் இருக்காங்க, வந்தவங்க கொஞ்சம் பேர் தான் இதுல வடிகட்டி வச்சிருக்காரு. இதுலயும் தேவனா வடிகட்டினா எத்தனை பேர் தேர்வோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுலயும் வடிகட்டினா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தா நம்ம சபையில அது வரை உட்கார்ற அளவுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா சண்டே கடைசி வாரத்துல நம்ம வந்திருக்கிறோம், தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆனா கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம். இதுல வடிகட்டி கொஞ்சம் எடுத்து வந்திருக்காரு. இந்த சத்தியத்தை கேட்கும்படியா வடிகட்டி கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் வரும்போது அவர் ஃபில்டர் பண்ணுவாரு. அவர் ஃபில்டர் பண்ணும்போது எத்தனை பேர் தேர்வோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணணுமா, இங்க சொல்லப்படுற சத்தியத்துக்கு கேட்டு நம்ம செவி கொடுத்து அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம மனம் திரும்புவதற்கு ஏதுவா இருக்கும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் மனம் திரும்பணும் தினந்தோறும் சொல்ற? ஏன் சபைக்கு வாங்க சபைக்கு வாங்க சபைக்கு வாங்கன்னு ஏன் சொல்றோம்? ஒரு காரணம் இருக்குல்ல. நீங்க சத்தியத்தை கேட்க 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 பாவம் செய்ய உங்களுக்கு தோணும்? தோணாது. பொய் பேச தோணும்? தோணாது. புறவர தோணும்? தோணாது. உன் சிந்தையில பாவத்தை நினைக்க தோணும்? தோணாது. அப்ப சபையில சொல்லப்படுற சத்தியத்தோடு நம்ம தினந்தோறும் இணைந்து இருப்போமானால் நம்மளால பாவம் செய்ய போகவே முடியாது. அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து மனம் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டா அதுதான் சொல்றாங்க, எப்பெல்லாம் ஆராதனை நடக்குது, எப்பெல்லாம் ஒரு பைபிள்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப நம்ம விட்டு விடாமல் ஜாக்கிரதையா ஆண்டவருடைய சமூகத்துல எப்பெல்லாம் கூடுறாங்களோ அப்பெல்லாம் நீங்க வந்து கூட ஆரம்பிச்சிட்டாலே உங்களால என்ன பண்ண முடியாது, பாவம் செய்ய முடியாது. நீங்க மனம் திரும்புதலோட தான் இருப்பீங்க. ஆண்டவர் எந்த நேரத்துல வந்தா நீங்க கை அசைச்சு அவரோட கூட என்ன பண்ணலாம், போகலாம். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வெளிப்படுத்த 22:11. நம்ம சொன்னோம் இல்லையா, ஆண்டோட வருகைக்கு ஆயத்தப்படணும்னா முதலாவது நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவர் இங்க சொல்லப்படுற சத்தியத்துக்கு செவி கொடுத்து என்ன பண்ணோம், அதை கேட்டு தினந்தோறும் மனம் திரும்பும் போது தேவனுடைய வருகைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆயத்தப்படுவோம். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு வெளிப்படுத்த 22:11, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. இங்க இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வரும்பொழுது இது கடைசியில எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. வெளிப்படுத்துற 22 கடைசி அதிகாரத்துல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேரு சபையில இருக்கிற ஜனங்களை பார்த்து பின்மாற்றத்துல போறாங்க தெரியுமா? அவங்க சரியா, இவங்க ஒழுங்கமா, இவங்க நல்லா இருக்கிறாங்களா, இவங்க வந்து சொல்ல வந்துட்டாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சபை ஜனங்களை பார்த்து பின்மாற்றத்துல போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் அப்ப நீங்க என்னதான் பண்ணணும், பரிசுத்தமாயிட்டே இருக்கணும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப நமக்கு தேவனோட வருகை வரைக்கும் நம்ம எப்படிதான் இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அந்த பரிசுத்தத்தை நம்ம காத்து கொண்டா மட்டும்தான் தேவனோட வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட முடியும். தேவனோட வருகைக்கு ஆயத்தப்பட்டாதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நீ மத்தவங்களை பாத்தியனா பரலோக ராஜ்யம் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஊழியக்காரங்களை பார்த்தாங்களோட நீ பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஏன்னா இப்ப என்ன தெரியுங்களா, ஒரு ஐயா ஒரு சாட்சி சொன்னாரு, நம்ம பைபிள் காலேஜ் படிக்கும் போது சொன்னாரு. அவரு ஒரு டீச்சிங் கத்து கொடுக்குற இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் போனாங்க பைபிள் காலேஜ்ல. அந்த ஐயா வந்து என்ன பண்ணாங்க, போதிச்சுட்டே இருக்கிறாரு. போதிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பர்ஸ் கீழே விழுந்துச்சு. அவருடைய பாக்கெட்ல அந்த பர்ஸ் தவறி விழுந்துச்சு.
அப்ப அந்த ஸ்டூடெண்ட் போய் அந்த பர்ஸ் எடுத்துட்டு பார்த்தா அவன் என்ன பண்ண, சரி ஐயா டீச் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பிற்பாடு என்ன பண்ண அந்த பர்ஸ் எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டா ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பர்ஸ்ல வேற அசிங்கமான படம்லாம் இருந்துச்சாம். இது என்ன, இது ஒரு பைபிள் காலேஜ்ல டீச் பண்ற ஒரு ஊழியக்காரர் அவரோட பர்ஸ்ல இந்த மாதிரி அசிங்கமான படம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்க மேல இந்த மரியாதையே குறைஞ்சிடுச்சு. அப்போ யோசிச்சாங்களாம். பார்த்த உடனே லாஸ்ட் கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் கேட்டாரு. அந்த ஸ்டூடெண்ட் போய் கேட்குறாரு. கேட்டு, என்னங்க ஐயா நீங்க எங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, பாடம் எடுக்கிறீங்க, ஆண்டவரை பத்தி இவ்வளவு சொல்றீங்க, ஆனா உங்களோட பர்ஸ் பார்த்தா இவ்வளோ அசிங்கமா இருக்கு, உங்களோட லைஃப் இப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, என்ன பார்த்தேன்னா நீ பரலோகத்துக்கு என்ன பார்க்காத, நான் சொல்ற அந்த சத்தியத்தை கேட்டேனா, அந்த வார்த்தையை பிடிச்சிட்டேன்னா நீ பரலோகத்துக்கு போ. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேர் சபைகளை பார்த்தா ஒரு விசுவாசி சின்ன சண்டை வந்துட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சபைக்கு வராம நின்னுறாங்க. அப்ப நிறைய காரியங்கள் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப வராம நின்னுட்டாக்கா அவங்க போட்டு நல்லது கிடையாது. வராது நிக்கிறவங்களுக்கு அது கெட்டது. ஆண்டுக்கு எதனா நஷ்டமா, நீங்க வராது நின்னுட்டா எதனா நஷ்டமா கிடையாது, உங்களுக்குதான் நஷ்டம். அப்ப நாம தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாய் ஆகணும்னா பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். நீங்க யாரையுமே பார்க்க கூடாது. இன்னொரு நாள் கூட ஐயா கூட சொன்னார் பாருங்க, ஒரு அம்மா, ஐயா அந்த சபை எனக்கு இந்த ஜனங்களே எனக்கு பிடிக்கல, இந்த சர்ச்சைக்கே நான் வரல, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது, ஜனங்கள்லாம் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. மோஸ்ட்லி நம்ம சபையில நிறைய பேர் வரவங்க எல்லாம் அப்படி சொல்றாங்க. ஆனா நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த ஐயா சொன்னாரா, ஏம்மா நீ சபை விட்டு போ, உனக்கு எங்க இஷ்டம் அங்க போ, நான் வானான்னு சொல்ல, நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் நீ செஞ்சுட்டு என்ன பண்ண போமா அப்படின்னு. அப்ப அந்த ஐயா, சரி என்னங்க ஐயா சொல்லுங்க ஐயா நான் செய்யறேன். கையில கிளாஸ்ல ஒரு அந்த டம்ளர் ஃபுல்லா தண்ணி கொடுத்துட்டாரு, மிதக்க தண்ணி கொடுத்தாரு. இந்த தண்ணியை எடுத்துட்டு சர்ச்சை ஃபுல்லா ஒரு சுத்தி வந்து, ஆனா தண்ணி கீழே கொட்டக்கூடாது. இப்படி கீழே சிந்தாம சபையை ஒரு சுத்தி வந்துச்சுன்னா நீ எந்த சபைக்கு நினைக்கிற அந்த சபைக்கு நீ போலாம், நான் உனக்கு பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் என்ன பண்றாங்க, அந்த அம்மா தண்ணி எடுத்துட்டு பொறுமையா நடந்து சுத்தி வந்து எப்படியும் தண்ணி கீழே சிந்தாம என்ன பண்றாங்க. அந்த அம்மாவோட நோக்கலாம், ஐயோ இந்த சபை ஜனங்க சுத்தமான சரியில்லை, நம்ம என்ன பண்ண, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம எப்படியாச்சும் வேற சபைக்கு போய் அப்படின்னு நம்ம அம்மா தாட்டு அப்படி நினைச்சிட்டே வந்து சுத்தி வந்து பாஸ்டர் ஐயா பாருங்க தண்ணி கீழே கொட்டாம எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்ப ஐயா என்ன சொல்லியிருப்பாரு, ஐயா சொல்றாரு, ஏமா இந்த தண்ணி ஃபுல்லா கொடுத்துருக்கிறேன், அது எப்ப என்ன பண்ணிருக்கேன், இவ்வளவு பேர் சபையை சுத்தி வரதுக்குள்ள அது கீழே சிந்திருக்கலாம், ஆனா அது கீழே கொட்டாம எப்படி நீ ஜாக்கிரதையா எடுத்துட்டு வந்தேன். ஐயோ அது கீழே கொட்ட கூடாதுன்னு நான் ஜாக்கிரதையா வந்தேன் ஐயா அப்படின்னு அந்த அம்மா சொல்லு. அப்ப அவர் சொல்றாரு, உன்னுடைய நினைப்பெல்லாம் இந்த தண்ணி மேலதான் இருந்துச்சு, என் நினைப்பெல்லாம் அந்த தண்ணி கீழே கொட்டக்கூடாது அப்படின்னு அது மேலேயே தான் ஐயா இருந்துச்சு, வேற இந்த பக்கமோ அந்த பக்கமோ எங்கேயுமே நான் பார்க்கல, அதனாலதான் இந்த தண்ணி என்ன பண்ணுச்சு சிந்தாம என்னால எடுத்துட்டு வந்து வர முடிஞ்சது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சொன்ன அவர் சொன்னாரு, ஐயா சொல்றாரு, அது போலதாம்மா நீ பக்கத்துல இருக்கிற விசுவாசி அந்த பக்கத்துல இருக்கிற விசுவாசி இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ பரலோக ராஜ்யம் என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணி எப்படி சிந்தாம கொண்டு போய் ஐயா கிட்ட சேர்த்துணும்னு வந்தல்ல பொறுப்பா, அது போல என்னோட பரிசுத்தத்தை நான் பத்திரமா காத்து கொண்டு நான் தேவனிடத்துக்கு போகணும். அல்லேலூயா. அந்த நினைப்பு அந்த தாட்டு உனக்கு இருந்துட்டாலே நீ பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் வந்து தேவனோட கூட என்ன பண்ணுவ, நீ போவ. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப் இப்படிதாங்க இருக்கு. நமக்கு ஒரு சீக்ரெட் லைஃப்னு ஒண்ணு இருக்குல்ல. புருஷன் மனைவியோடு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்போம். பிள்ளைங்களோட ஃபேமிலியா இருக்கும்போது தனியா இருப்போம். எல்லாத்தையுமே ஆண்டு பாக்குறாரு. நம்ம தனியா இருக்கும்போது நமக்குன்னு பர்சனல் லைஃப்னு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் லைஃப் இருக்குது. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அந்த பர்சனல் லைஃப்ல அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்க. அல்லேலூயா. அத பார்த்து தான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். நல்லா தீர்மானம் பண்ணிக்கங்க. உங்களோட இருதயத்துல நீங்க எழுதி வச்சுக்கீங்க, நல்லா தீர்மானம் பண்ணீங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமோஸ் 7:7. நாம எப்படி இருக்கணும் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், அவர் எப்படி இருக்கிறாரு,
அதை பற்றி நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஆமோஸ் 7:7 எடுத்தவங்க என்னோட கூட வேகமா வாசிங்க. அல்லேலூயா. வாசிக்க ஆட்கள் இல்லை. பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்குநூல் பிரமாணத்தினாலே கட்டப்பட்ட ஒரு மதில் மேல் நின்றார். அவர் கையில் தூக்குநூல் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்குநூலை காண்கிறேன் என்றார். அப்போது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் எங்கும் என் ஜனத்தின் நடுவே தூக்குநூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் சொன்ன பாத்தீங்களா, கடைசி நிமிஷத்துல நாம இருக்கிறோம்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, இஸ்ரவேல் மேல தூக்குநூலை விட போறாரா. தூக்குநூல் உங்களுக்கு தெரியுமா? தூக்குநூல்னா வெட்டுக்குண்டு கொத்தனார் கையில இருக்கும். அவர் இஸ்ரவேலுக்கு ஒரு மதில் சவுரை கொடுக்கிறாரு. அந்த மதில் சவுறு எப்படி இருக்கணும்னா சீரா இருக்கணுமா. அதுக்கு என்ன வச்சு பாப்பாருன்னா தூக்குநூலை பிடித்து பாப்பாராம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வரும் பொழுது இந்த சீக்ரெட் கம்மிங்ல தேவன் வரணும்னா, ஏன் தெரியுமா சீக்ரெட் கம்மிங்ல ஆண்டவர் அவ்வளவு அக்குரேட்டா பாக்குறாரு. ஆமோஸுக்கு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. எதுக்கு அப்படி நூல் அளவு கூட நீங்க பாத்துருக்கீங்களா? கொத்தனார் கையில, எல்லாரும் கையிலுமே இந்த வெட்டு குண்டுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அது எதை பார்ப்பாங்க, என்னதான் நம்ம கல்லு வச்சு அடக்குனாலும் ஆனா அது எல்லா கொத்தனார் கையில அது இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது அந்த சுவர் என்ன பண்ண எந்த லெவலுக்கு நிக்குதுன்னு தெரியும். பள்ளம் மேடுமா இருந்துச்சுன்னா அந்த சுவரை இடிச்சிட்டு மறுபடியும் காட்டணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் தூக்குநூலை பிடிச்சு நிற்பாரா. இந்த சீக்ரெட் கம்மிங் ஏன் இந்த தூக்குநூலை பிடிப்பாரு அப்படின்னு கேட்டாக்கா, இந்த சீக்ரெட் கம்மிங்ல இந்த ரகசிய வருகையில போறவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்ல. அவங்க ஸ்ட்ரைட்டா எங்க போலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். இதே மூன்றாவது வருகை இருக்கு, பகிரங்க வருகை. அந்த பகிரங்க வருகைக்கு போகும்போது நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நிப்பாங்க. பாவிகளும் ஒரு பக்கம் நிப்பாங்க, ரட்சிக்கப்பட்டவர்களும் ஒரு பக்கம் நிப்பாங்க. எல்லாருக்கும் அதுக்கு உண்டான நியாய தீர்ப்பு ஆண்டவர் அந்த நாள்ல கொடுப்பாரு. ஆனா ரகசிய வருகையில ஆண்டவர் தூக்குநூலை பிடிச்சுதான் என்ன பண்ணுவாருங்களா, ரகசிய வருகையில கொண்டு போவார். அல்லேலூயா. அந்த தூக்குநூலை பிடிக்கும் போது நீங்க சரியா ஒரு விஷயத்துல கூட நம்ம சரியா இல்லாம போயிட்டோம்னா ஆண்டவரால் நம்மள கைவிடப்படுவோம். அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, கடைசி நாட்கள் நம்ம வந்திருக்கிறோம். ஜாக்கிரதையா இருங்க, விழுத்துருங்க. நம்மள பரிசுத்தத்தை குலைத்து போடும்படி அநேக பறவைகள் வரும் பட்சித்து போடுவதற்காக. இங்க விதைக்கப்படுகிற அந்த சத்தியங்களை பறவைகள் வந்து எடுத்து போடுறதுக்கு சத்துருவானவன் வருவான். ஆனா அதை பட்சித்து போடாதபடிக்கு நீங்க விழுத்திருந்து ஜெபிக்கும் போது, விழுத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ரகசிய வருகையில் நம்ம காணப்படுவோம். அல்லேலூயா. அததான் கர்த்தர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப இன்னும் காலம் செல்லாது. இனி ஆண்டவர் 2000 வரனாரு, இன்னும் வரனாரு, இன்னும் அப்ப இருக்கிறவங்க எல்லாம் வரனால இன்னும் வரலையே, இன்னும் இப்படிதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க. நிறைய தலைமுறைகள் தாண்டி வந்துருச்சு. ஆனா நிறைய பேர் கேக்குறாங்க, அதுக்கும் ஆண்டவர் பைபிள்ல வசனம் எழுதி வச்சிருக்காரு. நிறைய பேர் கொஸ்டின் பண்ணார்ல, ஆண்டவர் 2000 வர சொன்னாரா இல்லையாமா? எத்தனை பேர் சொன்னாங்க ஆண்டவர் சொல்ல 2000 வருவேன்ட்டு? சில ஊழியக்காரங்க என்ன பண்ணாங்க, கண்ணை மூடி அப்படி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் 2000 வரப்போறாரு, நீங்க எல்லாம் பரிசுத்தமாகன்னு சொன்னாங்க. நான் இப்ப எதை வச்சு உங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு சொல்றேன்னா, வேதத்துல அதுக்குண்டான அடையாளங்களை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கு மத்திய 24ஆம் அதிகாரத்தை போய் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா முழுசா தேவன் வருவதற்கு உண்டான அடையாளங்களை இன்ச் பை இன்ச் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, எழுதி வச்சிருக்கிறாரு. அதுக்குண்டான அடையாளங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு, கரண்ட்ல நடந்துட்டு இருக்குது, எல்லாம் ஆயத்தமாயிட்டு இருக்குது. அப்ப நாம எப்படி இருக்குன்னா, ஜாக்கிரதையா விழித்திருந்து பரிசுத்தமா இருந்து நீங்க சொல்லப்படுற சத்தியத்துக்கு உங்க செவிகளை இருதயங்களை சாய்த்து உங்க சிந்தனைகளை சாய்த்து நீங்க ஜாக்கிரதையா ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ஆண்டு சமூகத்துல காத்திருப்பீர்கள். ஆனால் ரகசிய வருகையில் அவரோடு கூட கையசைத்து நம்ம போவோம். அல்லேலூயா. அதை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:6. நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். வேதம் சொல்லுது, ஆகையால்
மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, மத்தவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அது பிரச்சனை கிடையாது ஆண்டவருக்கு. நீ தூங்கினாதான் பிரச்சனை. அல்லேலூயா. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ இன்னும் தூங்கிட்டு இருந்தியானாதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, தெளிவா இருங்க. எப்படி இருக்கணுமா? தெளிவா இருங்க. எல்லாரும் லிசன் பண்ணுங்க, என்ன கவனிங்க. தெளிவா இருக்கணும்னா இந்த கடைசி நாட்கள்ல கள்ள தீர்க்கதரிசி, கள்ள உபதேசம் பண்றவங்க, கள்ள போதகம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் எழுப்புவார்கள். நம்ம எப்படி இருக்கணுமா? தெளிவா இருக்கணுமா? நம்முடைய சிந்தை தெளிவா இருக்கணும். இந்த தெளிவு எங்க கிடைக்கணும்னா, இங்க சொல்லப்படுற சத்தியத்தை நீங்க கேட்க 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 தான் தெளிவு உண்டாகும். அல்லேலூயா. ஒரு சில சபைகள்லாம் நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப மனசு வருத்தம். இவருடைய ஃப்ரெண்டை யெகோவா விட்னஸுக்கு போயிட்டாங்க. பெண்டியாஸ்ட் சர்ச்சில் இருந்த ஒரு மனுஷன் யெகோவா விட்னஸுக்கு சபைக்கு போயிட்டாங்க. அப்ப என்ன இல்லை, அவங்களுக்கு தெளிவு இல்லை. எது சத்தியம், எது உண்மையான வசனம், எது ஆழமான சத்தியம், எது உண்மையான சத்தியம்ன்ற தெளிவு இல்லாதனால எந்த பக்கம் கூப்பிட்டாலும் அந்த பக்கம் என்ன பண்ணிருது, போயிருது. இப்ப நிறைய பேர் மோஸ்ட்லி பாருங்க, பணத்துக்காக, பொருளுக்காக, ஏசிக்காக, சோபா செட்டுக்காக, அரிசி பருப்பு இதுக்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, சாய்ந்து ஓடிடுறாங்க. ஆனா சொல்ல தெளிவா இருக்கணும். நீ எந்த சபைக்கு போனா, எந்த சத்தியத்தை கேட்டா நீ பரிசுத்தம் ஆகுற, எந்த சத்தியத்தை கேட்டா நீ பரலோக ராஜ்யம் போவ, எந்த சத்தியத்தை கேட்டா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, அந்த சபைக்கு போனா மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரும் இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, உங்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்வேதா சொன்னா பாருங்க, உண்மையாலுமே நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்க ஒரு நோக்கம் உண்டுன்னு சொல்லி. எனக்கு உண்மையாலும் ஐயா சொன்னது போல எனக்கு இந்த மாதிரி சாட்சியெல்லாம் நான் கேட்கவே இல்லை. அவங்க எதுக்கு என்ன பண்றாங்க, ஆண்டுகளெல்லாம் கொண்டாடுறாங்க, பர்த்டேக்கு, வெட்டிங் ஆனிவர்சரிக்கு, எல்லாத்துக்கும் ஞாபகம் எடுத்துக்கலாம் கூட இப்ப செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா நான் முதல்ல எனக்கு நல்ல ஆவிக்குரிய சபையை தேவன் தந்தார்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லும் போது எனக்கு புதுசா இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, உண்மையாவே சொல்றேன், இப்படி போல ஒரு சபையை உங்களுக்கு கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அப்ப அந்த சத்தியத்தை நம்ம கேட்டு 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 பரலோக ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, எனக்கு பண்டிகை கூட்டலாம் வேணாம், மொத்தமா வந்து உட்காந்துட்டு ஒன்று கூட பரலோகத்துக்கு போவாம நான் ஆண்டுகிட்ட ஐயாரு கணக்கு ஒப்பிட்டு காட்டலும் கொஞ்சம் பேரா இருந்தாலும் அந்த கொஞ்சம் பேரை நான் பரலோகத்துக்கு சேர்த்தா போதும். அல்லேலூயா. அந்த கொஞ்சம் பேரை நான் உண்மையா நடத்தினா போதும். அதுக்காகத்தான் நான் இரவு முழுவதும் என்ன பண்றேன், முழங்கால் போடுறேன். அதுக்காகத்தான் நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறேன். ஆமென். அப்ப ஊழியக்காரோடு நம்ம இணைந்து அவர் சொல்லப்பட்ட சத்தியத்துக்கு நம்ம இணைந்து செவி கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோமானால் அவரோடு கூட நம்ம ரகசிய வருகளை எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. மற்ற எல்லா நாட்களிலும் ஈஸியா பாஸ் பண்ணி வந்துடலாம். இந்த 10th மட்டும் கொஞ்சம் வடி கட்டுவாங்க, சரிங்களா? ஏன் சொன்னாங்க, பெரிய கிளாஸுக்கு போறாங்க, பெரிய கிளாஸுக்கு மெச்சூரிட்டி ஆயிட்டாங்க. இதுக்கு மேற்பட்டு பெரிய கிளாஸ்னா பெரிய பெரிய பாடம் வரப்போகுது, பெரிய பெரிய லெசன். அதை நம்ம படிக்கணும்னா அப்ப என்ன பண்றாரு, இதுல வடி கட்டி மேல கொண்டு போகிறாரு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம ரகசிய வருதுல போறதுக்கு ஆண்டவர் இது வந்து நமக்கு பரீட்சை. இதுதான் பப்ளிக் எக்ஸாம். நமக்கு அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா கூட ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணோம், பாஸ் பண்ணணும். அதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க, நைட்டு பகலுமா உட்காந்து படிப்பாங்க. என் பையன் புக்கே தர மாட்டான். எக்ஸாம் அம்மா 5 மணிக்கு எழுப்புமா, 4 மணிக்கு எழுப்புமா, நைட்டு படுக்க போகும்போது புக்கே தொட மாட்டாங்க. ஆனா அந்த எக்ஸாம் டைம்ல மட்டும் 4 மணிக்கு எழுப்பிடுமா, 5 மணிக்கு எழுப்பிடுமா அப்படின்ட்டு போறாங்க. ஏன், பாஸ் பண்ணி போகணும். விழிச்சிருந்தாச்சும் நம்ம படிச்சு என்ன பண்ணோம், போயிடணும் அவங்க எதிர்பார்க்கறாங்க. இந்த உலகத்துக்குரிய படிப்புக்கே அப்படி நம்ம பார்க்கிறோமே, அப்ப தேவனோட கூட ரகசிய வருகை நம்ம போனோம்னா ஆண்டவர் எவ்வளோ வடிகட்டுவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோசே மரிச்சிட்டாரு, ஒரே ஒரு மிருதல் தான் பண்ணாரு மோசே. நாங்களும் யோசிப்போம், ஒரு எந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஜனங்களை வழி நடத்துறது கஷ்டம். கொஞ்சம் ஜனங்களை வழி நடத்துக்கு நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஆனா புருஷர்கள் மாத்திரமே 6 லட்சம் பேர். புருஷர்கள்னா வாலிப பசங்க, அந்த 35க்குள்ள இருக்கிற பிள்ளைங்க. அப்படி இருக்கிற ஆண்கள் மட்டுமே 6 லட்சம் புருஷர்களாம். கிட்டத்தட்ட 32
ஆனா ஒரே ஒரு இடத்துல தான் மீறுதல் பண்ணாரு. நாங்க கூட சில டைம்ல ஜனங்க படத்தை பார்த்து இருதயம் கலங்கி சில டைம் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி எங்களை சோதிக்கிறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க, எங்க ஜனங்க இப்படியெல்லாம் நாங்க கேட்போம். ஆனா மோசே பாருங்க அவ்வளவு ஜனங்களை வழி நடத்தி ஒரு இடத்துல தான் மீறுதல் பண்ணாரு. அந்த ஒரு மீறுதலுக்காக பிசாசு வந்து நிக்கிறானா, பிசாசு வந்து நிக்கிறான். இந்த சரீரம் எதுக்கு சொந்தமானது, இந்த சரீரத்தை நான் தரமாட்டேன்னு யார் கூட தர்க்கம் பண்றான், ஆண்டவர் கூட தர்க்கம் பண்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மோசேக்கு அந்த நிலைமை. நாமளா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அப்ப நம்ம எவ்வளவு பரிசுத்தமானா இருக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு இந்த சரீரத்தை நான் தான் அடக்கம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அடக்கம் பண்ணாரு. அதுக்காக நான் பாவம் செய்யலாமா அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் சொல்ற எவன் மேல நான் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறனோ அவன் மேல இரக்கமா இருப்பேன். நீ என்ன பண்ணக்கூடாது, கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நிசிஷ்ட மட்டும் பரலோகத்துக்கு கொண்டு போறீங்க. ஆண்டவரே ஸ்வேதா கேக்குது என்ன ஆண்டவரை விட்டீங்க அப்படின்னு எடுத்து வச்சீங்களேன். அவங்களும் என்ன பண்ண சபைக்கு லேட்டா தான் வராங்க, நானும் 10 நிமிஷம் லேட்டா தான் வந்தேன். நிசிஷ்ட மட்டும் பரலோகத்துக்கு கொண்டு போறீங்க, என்ன ஆண்டவரை கொண்டு போறீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நான் யார் மேல சித்தமா இருக்கிறேன் இறக்க மாட்டேன், அவங்க மேல சித்தமா இருப்பேன். நான் யாருக்கு எவ்வளவு கூலி கொடுன்னு நினைக்கிறனோ அதை அவங்களுக்கு கொடுப்பேன், நீ கேட்காத. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன பண்றோம், நம்மளுடைய புத்தி எல்லாம் என்ன தெரியுமா, அவங்க இப்படி ஆச்சு இவங்க இப்படி ஆச்சு, நம்ம இதே சொல்லி சொல்லி பழகிட்டோம். ஏன் தெரியுமா, ஆதாம் ஐயோ அவருடைய காலத்துலயே அப்படியே ரத்த வெள்ளம் வந்துச்சு. ஆதாம் கிட்ட போயிட்டு கேக்குறாரு, ஆதாமே எங்க இருக்கிற, பாவம் செஞ்சே கேக்குறாரு. ஆண்டவரே நீ தந்தை சரியானவள் தான் ஆண்டவர் இந்த பழத்தை கொடுத்தார். போட்டு கொடுக்குற புத்தி நம்முடைய ரத்தத்துல அப்படியே ஊறி போச்சு. இதே தான் அங்கேயும் செய்யறாங்க. வேலைக்கு ஆட்களை கூப்பிட்டாக்கா லேட்டா காலையில ஒருத்தர் வராரு, மதியானம் ஒருத்தர் வராரு, சாயந்தரம் ஒருத்தர் வராரு. நான் ஆண்டவர் சாயந்தரம் வந்து உங்களுக்கு இந்த கூலி தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு எனக்கு தெரியும் யாருக்கு என்ன கூலி கொடு. ஏன்னா எங்களெல்லாம் நீங்க எவ்வளவு நாள் பாக்குறீங்க, கொஞ்ச நாள் தான் பாக்குறீங்க. ஆரம்பத்துல இருந்து பாக்குறது யாரு, ஆண்டவர் தான் பாக்குறாரு. இப்ப கார்த்திகை வருஷம் வராங்க, நம்ம வராங்க, நம்ம ஒரு வருஷமா தான் வந்து எத்தனை வருஷமா நம்ம பாக்குறோமா, ஒரு வருஷமா தான் பாக்குறேன். ஒரு வருஷமா தான் சத்தியம்மா எப்படி, பாஸ்டர் அம்மா எப்படி, அவங்க என்ன கேரக்டர் எப்படி பேசுவாங்க எது பேசுவாங்க எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு வருஷத்துக்குரிய ஜட்ஜ்மெண்ட் தான் அவங்களால பண்ண முடியும். என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் பண்ற எல்லா காரியமும் யார் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவா, பாதியில வந்து உன்னை ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காகலாம் நீ சோர்ந்து போய் பின்னாடி நிக்க. ஹல்லேலூயா. உன்னை முழுசா பாக்குறவர், உன் இருதயத்தை ஆராய்ந்து பாக்குறவர் தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு செவி கொடுத்து அவர் சமூகத்தை நீங்க காத்திருப்பீர்களா, நம்ம எல்லாம் இந்த உலக கீழத்தலை தான் பார்ப்போம், கீழத்தலை தான் பார்ப்போம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த உலகம் நம்ம கீழத்தலை தான் பார்ப்போம். ஆனா கர்த்தரை நோக்கி யார் சார்ந்து உண்மையா நிக்கிறீங்களோ அவங்கள ஆண்டவர் சீக்கிரம் கம்மி கூப்பிட்டு போவோம். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை சுத்தமா வச்சுக்கோங்க. ஆண்டவர் வரும்போது எல்லாத்தையும் பார்ப்பாரு, தூக்கு நூலை பிடிப்பாரு. நான் ஒண்ணுத்துல மட்டும் சரியா இருக்கிறவங்க கூட்டு போயிடுவாரா, கூட்டு போய் ஞாயிற்றுக்கிழமைனா சரியா நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன், டைமுக்கு வந்துடுறேன், கூட்டு போயிடுவாரா, கிடையாது. எல்லாத்துலயும் தூக்கு நூல் பிடிப்பாரு. உன் இருதயம் எப்படி இருக்குது, நீ நடத்துற இன்னும் நிறைய வசனம் எடுத்துருக்கிறோம், டைம் போதாது நான் சொல்லலை. நான் சொன்னது 2-3 வசனம் தான், எனக்கு நேரம் குறைவா இருந்தது. நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா இப்படி அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு கஷ்டம்லாம் எனக்கு புரியுது. அதனால நான் சீக்கிரமா முடிஞ்ச எடுத்துட்டு வந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நான் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறேன். நம்ம எப்படி ஆண்டோடைய ரகசியம் நானும் சொல்ல சீக்கிரமா வரப்போகிறேன், நீ ஆயத்தமா. நம்ம ஆயத்தப்படுறதுக்கு என்ன செய்யணும், சபையில சொல்லப்படுற சத்தியத்தை கேட்டு தினந்தோறும் மனம் திரும்பி ஆண்டு சமூகத்துல நம்ம பரிசுத்தம் மேல பரிசுத்தம் அடைந்து காத்திருந்தால், விழித்திருந்தால், தெளிவா இருந்தால் சீக்ரெட் கம்மிங் நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு திட்டவட்டமாய் வெளிப்படுத்துகிறார். ஆமென். அப்ப நாம தேவனோட கூட போகணும்னா நமக்கு மெயினா பரிசுத்தம் வேணும். அந்த பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் வேணும், ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு வேணும், ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் வேணும். இது உங்களோட வாழ்க்கையில நீங்க அனுதினமும் நீங்க செய்வீர்களானா, நம்ம தினமும் குளிக்கிறோமாங்க, தினமும் குளிக்கிறோமா, என்ன போட்டு குளிக்கிறோம், சோப்பு போட்டு ஏன் குளிக்கிறோம், சுத்தமா இருக்கணும். நம்முடைய துர்நாற்றம் வெளியில வரக்கூடாது, நம்முடைய ஸ்மெல் என்ன பண்ண வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோப் போட்டு நம்ம தினமும் குளிக்கணும், சுத்தமா இருக்கணும்னு ஆண்டு சொல்றாரு. தினமும்
நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். நீ உடலை மட்டும் சுத்தம் பண்ணினா போதும், இந்த உடம்பு எங்கதான் போகுது? அதை சுத்தப்படுத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா நீங்க உங்க இருதயத்தை தினந்தோறும் சுத்தப்படுத்தினீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா போங்க. கையை அசைத்து ஆண்டவரோடு கூட உற்சாகமாய் நம்ம என்ன பண்ணலாம்? போகலாம். எல்லாரும் கண்களை மூடி ஒப்புக்கொடுத்து, ஆண்டவரே இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே நான் ஆயத்தப்படுங்க. இன்றைக்கு என்னோட நீங்க பேசிருக்கிறீங்க. நான் எப்படி ஆயத்தப்படணும் ஆண்டவரே? ஆண்டவரே சபையில சொல்லப்படுற சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைந்து விழித்திருந்து ஆண்டவரே தெளிவாய் இருந்து கர்த்தருடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்களா இருப்போமானால்